2021 தேர்தலுக்கு முன்னாடி விடியல் பயண திட்டம் குறித்த வாக்குறுதியை தேர்தல் அறிக்கையில சொன்னோம். உடனே நமக்கு எதிரானவங்க என்ன சொன்னாங்க? இது நிறைவேற்ற முடியாத வாக்குறுதி, இதனால பேருந்துகளை குறைச்சிடுவாங்க, பேருந்து கட்டணத்தை உயர்த்திடுவாங்க, தங்களுடைய இஷ்டத்துக்கு கதை திரைக்கதை வசனம் தான் இதை தொடங்கினாங்க. ஆனா கடந்த அதிமுக ஆட்சியில தமிழ்நாட்டோட நிதி நிலைமையை பாழ்படுத்தினதையும் மீறி சொன்ன மாதிரி ஆட்சி பொறுப்பேற்ற அன்றைக்கு விடியல் பயணம் திட்டத்துக்கு கையெழுத்து போட்ட கைதான் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுடைய கை. இந்த திட்டத்துக்கு ஆகிற பணத்தை செலவா பார்க்காம பெண்களுக்கு சேமிப்பா மகளிர் முன்னேற்றத்திற்கான முதலீடாகத்தான் நாங்க நினைச்சோம். இதோட பலன் சமூகத்தில் எதிரொலிக்க தொடங்கி இருக்கு. ஒவ்வொரு மாசமும் சுமார் 1000 ரூபாய்னு நம்ம ஆட்சிக்கு வந்த 51 மாசத்துல ஒவ்வொரு மகளிரும் 50,000 ரூபாய் சேமிச்சிருக்கிறாங்க. எவ்வளவு பெரிய புரட்சி இது! யாராலும் மாற்ற முடியாத, மறுக்க முடியாத சாதனை இது. அதனால்தான் இப்ப செய்திகள்ல பார்த்திருப்பீங்க, இந்த விடியல் பயண திட்டத்தை கர்நாடக மாநிலத்திலே, ஆந்திர மாநிலத்திலே நடைமுறைப்படுத்திட்டு இருக்காங்க. இப்போ அதனாலதான் சொல்றோம், நாட்டோட அத்தனை வளர்ச்சி திட்டங்களுக்கும் தமிழ்நாடு தான் முன்னோடி. திராவிட மாடல் தான் இந்தியாவுக்கான திசை காட்டி. இதை பொறுத்துக்க முடியாமதான் ஆட்சிக்கு எதிராக சில விஷமிகள் அவதூறுகளை அள்ளி வீசிக்கிட்டு இருக்காங்க. எதிர்கட்சிகளை சொல்றத பத்தி நான் கவலைப்படல, அதுதான் அவங்க அரசியல். அவங்களை விடவும் மலிவான அரசியல் செய்யறார் ஒருத்தர், யாரும் தெரியும் உங்களுக்கு. அவர் தான் ஒன்றிய பாஜக அரசு நியமிச்சிருக்கக்கூடிய நம்ம ஆளுநர் ரவி அவர்கள். ஆளுநர் மாளிகையில் இருக்கிறவர் செய்யற வேலை என்ன தெரியுமா? திமுக ஆட்சி மேல அவதூறு பரப்புறார், திமுக மேல அவதூறு பரப்புவார், திராவிடத்தை பழிப்பார், சட்டங்களுக்கு ஒப்புதல் தர மாட்டார், இல்லாத திருக்குறளை அச்சிட்டு கொடுப்பார், தமிழ்தாய் வாழ்த்தை அவமதிப்பார், நம்ம தமிழ்நாட்டுக்கு இருக்கக்கூடிய மாணவர்களை இழிவுபடுத்துவார், தமிழ்நாட்டோட கல்வி, சட்டம் ஒழுங்கு, பெண்கள் பாதுகாப்பு பத்தி எல்லாம் உண்மைக்கு புறம்பா இல்லாத பொல்லாத சொல்லி பீதியை கிளப்புவார். இதை மட்டும்தான் அவர் செய்கிறார். இந்தியாவிலே தலை சிறந்த மாநிலமா தமிழ்நாடு இருக்கு. இதை நாங்க மட்டும் சொல்றோமா, நீங்க மட்டும் சொல்றீங்களா? இல்ல, ஒன்றிய பாஜக அரசு வெளியிடுகிற புள்ளி விவரங்கள் சாட்சி அதுக்கு. அது மட்டுமல்ல, இந்தியாவிலேயே பாஜக மாநிலங்களை விட தமிழ்நாடு எல்லா விதத்திலும் மிக சிறந்த மாநிலமாக இருக்கு. இதையெல்லாம் தாங்கிக்க முடியாம எரிச்சல்ல தன்னுடைய கோபத்தை புலம்பலா பொது மேடைகள்ல கொட்டி தீர்க்கிறார். பள்ளி கல்வியில இந்தியாவிலே தமிழ்நாடு 2வது இடத்தை பெற்றிருக்கிறோம். தமிழ்நாடு அமைதியான மாநிலமாக இருக்கிற காரணத்தினால்தான் இந்த 4 ஆண்டு காலத்தில் 10 லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான முதலீடுகளை நாம் ஈர்த்திருக்கிறோம். பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லையா, ஆளுநர் கண்டுபிடிச்சிருக்கிறார். தேசிய குற்ற ஆவண காப்பகத்தின் 2022ஆம் ஆண்டு அறிக்கையின்படி இந்தியாவிலே பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நடக்கிற மாநிலங்கள்ல பாஜக ஆளுகிற உத்தரப்பிரதேசம் தான் முதலிடத்தில் இருக்கு. அதனால ஆளுநர் அவர்களை நீங்க கம்பு சுத்த வேண்டியது இங்க இல்ல, பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள் தான் இப்ப கம்பு சுத்தணும், தமிழ்நாட்டில் இல்ல. இப்ப அங்க போய் சுத்துங்க. தொடர்ந்து தமிழுக்கு எதிராக, தமிழ்நாட்டுக்கு எதிராக, தமிழுடைய உணவுகளுக்கு எதிராக பேசிட்டு வர ஆளுநரை வச்சு தன்னுடைய இழிவான அரசியலை ஒன்றிய பாஜக அரசு செய்து
என்னை பொறுத்தவரை அவர் தொடர்ந்து தமிழ்நாட்டில் இருக்கணும். அவர் இருக்கிறது தான் நமக்கு நல்லதுன்னு நான் ஆரம்பத்திலிருந்தே நானும் சொல்லிட்டு வரேன். ஏன்னா நமக்குள்ள இருக்கிற மொழி உணர்வை, இன உணர்வை, திராவிட இயக்க கொள்கை உணர்வை பட்டு போகாம விடாம, கொள்கை நெருப்பு அணையாம பாத்துக்கிறதுக்கு வேலையை அதுதான் சிறப்பா செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அவர் பேசட்டும், நான் அதை பத்தி கவலைப்படல. என்னுடைய நோக்கமெல்லாம் மக்களாகிய உங்களை பத்தி தான். வாக்களிச்ச உங்களுக்கு உண்மையாக இருக்கணும் என்பதுதான் என்னுடைய ஒரே சிந்தனை. இந்த 2 வாரங்களுக்குள்ள 3 முக்கியமான திட்டங்களை தொடங்கி வச்சிருக்கிறேன். உங்களுடன் ஸ்டாலின், நலம் காக்கும் ஸ்டாலின், தாயுமானவர் திட்டம். இந்த திட்டங்களை பற்றி நான் அதிகம் விவரிக்க தேவையில்லை. ஏனென்றால் பயன்பெற்று வரக்கூடிய நீங்களே அந்த திட்டங்களுக்கு தூதுவராக மாறிட்டீங்க. இப்போ டயா பூஸ்டர் சுகருடைய ரிமோட் கண்ட்ரோல் இனி உங்க கையில. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.